ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் லாக். இப்போ பாருங்க, நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வண்டியில் போயிட்டு இருந்தோம். இப்போ வண்டியில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ட்ரெயினில் வந்து த்ரில்லிங்கான பயணம்லாம் பார்த்துருக்கலாம். பஸ்ஸில் எப்படி இருக்கு, பயணம் எப்படி இருக்கு, அதுக்காக நம்ம பஸ்ஸில் ஏறிக்கோம். வாங்க பஸ்ஸில் பாருங்க. நம்ம கிட்டத்தட்ட அப்படியே போகிற வழியில் எப்படி என்னென்ன இருக்கு பாருங்க, பார்த்துட்டு போகலாம். அதுக்காக நம்ம பஸ்ஸில் பயணம் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். பாருங்க, இதுதான் ஒரு கஷ்டம். மற்றவங்களுக்கு தெரியும். நல்லா காடுலாம் அங்க பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. காடு பூரா பக்கத்துல சொல்றது ரெண்டா பக்கம் அந்த சைடு காடு இருக்கு, அந்த சைடு நம்ம போக முடியாது. அதனால கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. இந்த பாருங்க, நிறைய ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய இடம் இங்கதான். நீங்க நிறைய இது சொல்றது நியூஸ்ல செய்திகள்லாம் பார்த்துருக்கலாம், அதாவது யூடியூப்ல நீங்க பார்த்துருக்கலாம். தொப்பூர் கனவாட்டினால நிறைய ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய இடம் சொல்லலாம். இப்ப பாருங்க, அப்படியே அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, இந்த ஒரு பாலம், இந்த பாலம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுலதான் அந்த லாரி வந்து சிமெண்ட் லாரி வந்து மோதி கிட்டத்தட்ட பெரிய விபத்து ஆச்சு. அதில் எக்கச்சக்கமான குடும்பங்கள் வந்து இறந்ததும் வந்து பார்த்துருப்போம். அதில் ரொம்ப ஒரு அனுபவம் சொல்றது, சொல்ல முடியாது. ஒரு வருத்தமான ஒரு செய்தி அது. இருந்தாலும் பாருங்க, அந்த கிளாஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, ஒரு வளைவை பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. இப்படி வளைவு பாருங்க, பஸ் அப்படி எந்த வளைஞ்சு போயிட்டு இருக்கு. இந்த டர்மும் மோசமான டர்மா எப்படின்னு நம்ம என்ன சொல்றது, கணிக்க முடியல. இதனாலதான் ஒரு வேளை ஆக்சிடென்ட் ஆகுதா அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியல. இல்ல ஒரு டைம் பிரேக் பிடிக்கலையா அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து இங்க கோஸ்ட் இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஆனா நம்ம அது கோஸ்ட் நம்ம நேர்ல பார்க்கல. இப்ப பாருங்க, பெரிய பாறை பாருங்க, எப்படி பாருங்க. அப்படியே பாருங்க மேல நம்ம இப்போ அந்த கட்டமேட்டை வந்து நம்ம தாண்டி மேல போயிட்டு இருக்கோம் மேட்ல. இப்ப பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நிறைய வண்டிங்கெல்லாம் பாருங்க. இந்த பார்த்தா தெரியும் பாருங்க, இது ஆஞ்சநேயர் கோயில். கட்டமேட்டு ஆஞ்சநேயர் கோயில் இது. இது ஃபேமஸானது பாருங்க. அப்படியே எங்க பக்தர் பக்தர்கள்லாம் அங்க வந்து சாமியை தரிசனம் பண்ற காட்சி நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, அப்படியே பாருங்க, நம்ம லைவ் மேல போயிட்டு இருக்கோம் பாருங்க. சரியான வழிவகை இதெல்லாம், ரொம்ப டேஞ்சரான வழி. பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா இது இப்பவும் நீட முடியாது. கையிலேயே பிடிச்சிட்டு இருக்கேன். போன் சொல்லி போச்சுன்னா போன் வாழ்தான் திருப்பி நாம் போட்டோம், பஜ்ஜி ஆயிரும். பார்த்துக்கோங்க. வேற பக்கம் வழி போடுங்க, சரியான வழிவுங்க. அப்படியே வண்டி பாருங்க, இந்த வளைவு இல்லாம ஏடு வண்டி பாருங்க, அப்படியே அப்படியே ஸ்லோவா ஏறுது வண்டி, ஆனக்கிட்டே இருக்கும். மற்றவங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, அதுதான் நிறைய காடு நம்ம பார்க்குறோம், மரங்கள், நிறைய மரங்களை பார்க்குறோம். நிறைய இயற்கை வளத்தை நம்ம பார்க்குறோம். பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்படி நம்ம பாருங்க மேலே போயிட்டு இருக்கோம் நம்ம. மேலே கட்டு மாடி தாண்டி மேலே ஏறி நினைக்கிறோம், மேடு ஏறி நினைக்கிறோம். வண்டி மேடு ஏறின மாடி தான் முடிஞ்ச வண்டிக்கு வந்து ஸ்பீடாக ஓரளவுக்கு ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, அந்த இது எப்படி சொல்றது, ஆக்ஷன் கேக்குது. அது கண்டிப்பா கேட்கலாம். இங்க வந்தாவே அது கண்டிப்பா லவ் சொல்றது எதிர்வச்சிட்டே இருக்கும். ஏன்னா பாதுகாப்பு அது ரொம்ப முக்கியம். வாகனம் மட்டும்ங்கிறது பெருசு கிடையாது. கொஞ்சம் நம்ம நிதானமா போகணும். இங்க பாருங்க, பாருங்க எவ்வளவு லாரி பாருங்க, எவ்வளவு வண்டி பாருங்க. கட்டமேடு மேடு தாண்டியாச்சு. மேடு தாண்டல, இன்னும் கொஞ்சம் அவ்வளவுதான் தாண்டியாச்சு. பக்கம் பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பாருங்க, ரோடு வழியா பாருங்க, வண்டிஸ் நிறைய பாருங்க, நிறைய இருக்கு. அது ஏன்னா வச்சுக்கோங்களேன், இங்க வந்து வண்டியில போறவங்க ஏதாவது படம் அப்படின்னு போட்டு போவாங்க. அதனால வந்து அது ரோடு அனுமதிக்கிறது வருங்க. கண்டிப்பா நம்ம தாண்டி போயிட்டு இருக்கோம். நடந்தது பாருங்க, ரோடு போட்டுருக்காங்க என்னன்னு தெரியல. திடீர்னு ஸ்லோ ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. இங்க பாருங்க, ஒரு வண்டி என்ன ஓட்டம் ஓடுது. வண்டி ஸ்லோ ஆனோடனே யாராவது ஏதாவது ஸ்நாக்ஸ் போடுவாங்க அப்படின்ட்டு ஓடும் பாருங்க. அது பாருங்க கம்முன்னு உட்காந்துருக்கு. ஓ, இதனாலதான் வண்டி ஸ்லோ ஆச்சான்னு தெரியல. இங்க பாருங்க, முன்னாடி ஒரு கேஸ் வண்டி போறதுனால வண்டி ஸ்லோ ஆயிடுச்சு. வண்டியோட லோடு இலக்குங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய கேஸ் வண்டி. பாருங்க, 1 1/2 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
இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்க பேக்ஸ். வேற மாதிரி பயணம் கம்மியாக இருக்கு இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதுவும் கொஞ்சம் ஸ்டெப்பில் நிச்சுட்டு போகிறதுக்கு. ஸ்டெப்பில் நிச்சுட்டு போகிறதுனா ரொம்ப எப்படி சொல்கிறது, ஆபத்தான விஷயம் தான். ஆனால் பட் இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நீங்களும் பஸ்ஸில் முக்கால்வாசி நினச்சிக்கணும், பஸ்ஸில் உள்ளே ஏறிக்கோங்க. ஸ்டெப்பில் நிற்க அப்படியே சில நபர்கள் நிச்சாலையும் கண்டிப்பாக நல்லா ஏதாவது பிடிக்கிறதுக்கு இருந்தால் மட்டும் அப்படியே இதை பிடிக்கணும் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம சேஃப்டி முக்கியம். பாருங்க பாருங்க, நண்பர் வந்து பாருங்க வண்டியில் போயிட்டு இருக்காங்க. பாருங்க லைவ்ல காடு நல்லா பச்சை பசையன்னு இருக்குது. செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு, வேற லெவலா இருக்கு. ரெண்டா பக்கம் காடு, நடு சென்டர்ல ரோடு எல்லாம் இருக்கு. பாருங்க பாருங்க ஃபேன்ஸ் இப்போ பார்த்துருக்கோம். பாருங்க வண்டியில ஏதோ நம்பர் வந்து வாட்டரம் போட்டுருக்கோம். ஜஸ்ட் மிஸ்ஸு ஃபோன் பறந்துருக்கோம். பாருங்க எங்கெங்க போறோம் பாருங்க ஏறி. வண்டிக்காரன் ரோட்ல போடான்னா எங்கெங்க போனா பாருங்க. இப்படியெல்லாம் போகக்கூடாது. திடீர்னு ஒரு டூ வீலர் எப்படி போக முடியும்? சைடு வாங்குறது அந்த பேக் சைடு தான் சைடு வாங்கணும், ரைட் சைடில் சைடு வாங்கணும். இங்கே வந்து லெஃப்ட் சைடில் ஏறி போகலாம் பாருங்க. போகிறது ரொம்ப தப்பு. இங்கே பாருங்க ஃபாரஸ்ட் பாருங்க, உங்களுக்கு தெரியும் ஃபாரஸ்ட் ஒரு போர்டு போட்டுருக்கேன். ஒரு மாடு மேயுது பார்த்தீங்கன்னா ரோடு வரலாம் தெரிஞ்சிருச்சு. மாடு மேயுது. கையை வர பிடிக்க முடியல, கேமரா வந்து பிடிக்க முடியல, வலி எடுக்குது. சப்போர்ட் பண்ணுங்க. வேலோட இருக்கு. பயங்கர ஸ்பீடு. Oh my god. Just a second. வெள்ளக்கில இருந்து பஸ் மூவ் ஆயிடுச்சு. இங்க பாருங்க அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். நிறைய பாருங்க இந்த ரோடு நடந்துட்டு இருக்கு. அதாவது பைப் ஏதாவது பதிக்கிறாங்க நினைக்கிறேன், நடந்துட்டு இருக்கு. செம்மையா இருக்கு. அதுவும் பஸ்ல போறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயணம். அதான் எப்படி சொல்றது, உள்ள போறதோட கொஞ்சம் ஸ்டெப்ல பிச்சு போறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. நிறைய வேடிக்கை நல்லா சொல்றது, காத்து நல்லா வருது பார்த்துக்கோங்க. அதோட நல்லா வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். நல்லா இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதான் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுறத விட உங்களுக்கு சேஃப்டி முக்கியம். ஃபஸ்ட்டு சேஃப்டி பார்க்கணும். அந்த சேஃப்டி தான் கூட ட்ரை பண்ணுங்க. ரொம்ப போட்டு பாருந்தா நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா போட்டில் இடம் பிடிக்கிறது, கை பிடிக்கிறது கூட இடம் இருக்காது. அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் போட்டில் வந்து ட்ரை பண்ண வேண்டாம். ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதை நல்லா ஏற்கனவே பிடிச்சிக்கோங்க, கம்மியாக ஏற்கனவே பிடிச்சிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி தான் முக்கியம். நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்க நண்பர்கள் எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் ஷேர் பண்ணுங்க.